எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெனஸ்டே அன்னைக்கு நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ஒரே நாளில் 14% வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9%க்கும் கீழே செட்டில் ஆயிருந்தது. ஏன் இந்த அளவுக்கு ஒரே நாளில் ஸ்பைக் ஆச்சு, இன்னும் மேலே போகுமா அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம சேனலில் பல முறை பேசியிருக்கோம். இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படின்னு கூட நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். வெனஸ்டே அன்னைக்கு 14% வரைக்கும் மேலே போய் அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஏஐ கம்ப்யூட்டிங்கில் டைரோன் கேமரேரோ GB200 அப்புறம் டைரோன் கேமரேரோ ஸ்பார்க் அப்படின்னு சொல்லி பெட்டாஸ்கேல் பர்சனல் ஏஐ சிஸ்டம் வரைக்கும் 2 மேஜர் சூப்பர் கம்ப்யூட்டர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஓஇஎம், அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில், அதுவும் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்கில் முன்னோடியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு இவங்களோட தயாரிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ரீசன். ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டரில் மேக் இன் இந்தியா மட்டும் இல்லாமல் மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இவங்க முன்னோடியாக இருந்து இவங்க வெளியிட்டிருக்கிற டைரோன் கேமரேரோ GB200 தான் ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் டைரோன் கேமரேரோ ஸ்பார்க் அப்படிங்கிற பர்சனல் சைஸ் சூப்பர் கம்ப்யூட்டரை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா இவங்களோட சேர்ந்து பயணிச்சிருக்கிறது NVIDIA கிரேஸ் பிளாக்வெல் ஆர்கிடெக்சர். இவங்களோட பொருளாதார வளர்ச்சியும் ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. அதாவது நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரே குவார்ட்டரில் 147%, ரெவென்யூ 141%. ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கடந்த 2-3 குவார்ட்டர்ஸாகவே இருக்குது. ஏன்னா ஆர்டர் புக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான ஹார்ட்வேரில் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், சாஃப்ட்வேர் ஸ்டாக்குன்னு சொல்லி நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல் அட்வான்டேஜஸில் இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட ஒரு மோட் அப்படின்னே சொல்லலாம் இந்த சூப்பர் பவர் கம்ப்யூட்டரில். ஸோ இவங்க எல்லா ஜிஎன்ஸோடையும் பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க. NVIDIA மட்டும் கிடையாது, AMD, இன்டெலோடையும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பேக்கர் மொமெண்டமில் தொடர்ந்து இருக்குது. இது IPOவில் வந்ததே பார்த்திங்கன்னா 2023 ஜூலையில் தான் 500 ரூபாய்க்கு. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே போயிட்டு இருந்தது. நம்ம சேனலில் நம்ம 2024-25 வாக்கில் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 2000 ரூபா வந்துருந்தது. அதுக்கப்புறம் போன வருஷம் ஒரே அடியாக 100% மேலே போய், அதாவது 2000லேருந்து 4000க்கும் மேலே ப்ரைஸ் மேலே போயிருந்தது. ஸோ தொடர்ந்து ஒரு மல்டி பேக்கராக 2-3 வருஷமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு முக்கியமான ரீசன் எதனால் இந்த மாதிரி இருக்குன்னா, இது ஸ்ட்ராங் டீல் பைப்லைன், ஆர்டர் புக் இருக்குது. அப்புறம் ஏஐ சர்வரோட எக்ஸ்பேன்ஷன் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறதால இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிட்டே இருக்கு. நிறைய எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப சரியான R&D ஃபோக்கஸ், இது எல்லாம் தான் இது ஒரு மல்டி பேக்கர் மொமெண்டமில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மோட் ஸ்டாக்காகவும் மாற்றிருக்கு. இன்னைக்கு ஒரு 2 புது அறிமுகத்தினால மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. 9லேருந்து 14%, அதனால தான் மேலே போயிருக்கு அப்படின்னு நம்ம தேத்திக்கிட்டாலும் உண்மை என்னன்னா நெட்வொர்க் டெக்னாலஜிஸ்க்கு சரியான இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்கில் இவங்களை காம்பீட் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சரியான மோட் கம்பெனி. நெட்வொர்க் டெக்னாலஜிஸை நம்ம தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கோம். இதோட ஸ்டாக் PE ஜென்ரலாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ஹைப் அப்புறம் மொமெண்டம் உள்ள ஸ்டாக்ஸ் இப்படி தான் ரொம்ப ஹை PEயில் இருக்கும். ஆனால் பிக் ரேஷியோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அதாவது க்ரோத்துக்கும் ப்ரைஸ்க்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, 3000க்கும் கீழே ரீசெண்டாக நல்லா கீழே வந்தது. ஆனால் நிறைய பேர் இன்னும் கீழே போகும், நான் கூட இன்னும் கீழே போகும் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ ஒரு சரியான திரும்ப ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கிறதால இது இங்கேருந்து மேலே போகத்தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வால்யூம் கவனிங்க, 15 லட்சம் அப்படிங்கிற வால்யூம் 96 லட்சத்துக்கும் மேலே ஒரே நாளில் மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது இது தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மேலே போக ஆரம்பிச்சதுன்னா இதோட 52 வீக் ஹையை இன்னும் ஒரே குவார்ட்டரில் டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ஏன் ஒரே நாளில் எகிரி மேலே போச்சு அப்படிங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் தொடர்ந்து சேர்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன் எஸ்ஐபி முறையில். என்ன ரீசன்னா, இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டிங், ஏஐ, அப்புறம் என்விடியாவோட பார்ட்னர்ஷிப், ரெவென்யூ இதெல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு வந்து இது லாங் டேர்ம் மோட்டாக தோணுது. இவங்களுக்கு வந்து காம்பீட் பண்ணுறதுக்கும் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களோட ரெவென்யூ தொடர்ந்து ராக்கெட்ரியாக தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் இது வந்து நிச்சயமாக பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் வாங்கியிருக்கிறதால நீங்கள் என்டைஸ் ஆகி இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.